ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு? இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி 15 நாள் நாம NTPC எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நாம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம், இந்த CBT 1 அதாவது லெவல் 1 கிளியர் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாவை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் CBT 1ல என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்காங்கன்னு பாருங்க. மேக்ஸ்ல 30 மார்க் கேட்காங்க, ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜிகேல 40 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஆக மொத்தம் 100 மார்க்கு கேட்குறாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த 100 மார்க்குக்கு டைம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமும் 30 நிமிஷமும், அதாவது 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1.5 மணி நேரத்தில் நாம் 100 கொஸ்டின் போடணும். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் இந்த NTPC எக்ஸாமில் லெவல் 1ல் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா OBCக்கு 70 மார்க் கட் ஆஃப் வச்சுருக்காங்க, SCக்கு 58 மார்க், STக்கு 46.84 மார்க் வச்சுருக்காங்க. சரியா? முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, NTPC எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/3 மார்க். அதாவது நீங்கள் 3 கொஸ்டின் தப்பாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் போயிடும், +1 போயிடும். 3 கொஸ்டினுக்கு 1 மார்க் எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸாமில் அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். அக்யூரசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சில பேர் எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க, எழுதிட்டு ஒரு 100க்கு நான் 90 கொஸ்டின் போட்டேன் அப்படிம்பாங்க. 90 கொஸ்டின் போட்டாங்கன்னா ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா 40 மார்க் தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க அக்யூரசி மெயின்டைன் பண்ணாமல் போட்டு வந்திருப்பாங்க. 90 கொஸ்டின் போட்டிங்களா, 90 கரெக்டாக இருக்க மாதிரி போடுங்க. அப்படி இல்லை என்னால் 60 கொஸ்டின் தான் போட முடியுது, நீங்கள் 60 கொஸ்டின் போட்டிங்கன்னா 60க்கு 60 எடுக்கணும். ஸோ 90 போட்டு 40 மார்க் வாங்குறதும் 60 கொஸ்டின் போட்டு 60 மார்க்கு, 55 மார்க்கு, 58 மார்க் வாங்குறது எவ்வளோ இதுன்னு பாருங்க. ஸோ 90 போட்டு 40 வாங்கி செலக்ட் ஆகாமல் போனவங்களும் இருக்காங்க, 60 போட்டு பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 15 நாள் நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்ல போறேன். இந்த 15 நாளும் டெய்லி ஒரு 6 மணி நேரத்திலிருந்து ஒரு 7 மணி நேரம் மட்டுமே நீங்கள் படித்தாலே போதுமானது. இந்த எக்ஸாம் சூப்பராக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? நாம ப்ரிப்பேர் பண்ண போறது லாஸ்ட் டைம்ல ஸ்மார்ட் ஒர்க் தான் ஃபாலோ பண்ண போறோம். எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே இப்போ பண்ண போறது இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸில் மேக்ஸுக்கான சிலபஸ் இதுதான். நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், LCM, HCF, ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு போட்டு ஒரு 14 டாபிக் இருக்கு. இதுதான் மேக்ஸுக்கான சிலபஸ். இதுதான் ரீசனிங்கான டாபிக். ரீசனிங்ல இந்த 14 டாபிக்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இப்போ பார்த்துக்கோங்க. ரீசனிங்ல அனாலஜி, கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர் அண்ட் ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ், இந்த மாதிரி ஒரு 14 டாபிக் போயிட்டு இருக்கும். சரியா? ஸோ ஜிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பொலிட்டி, அப்புறமா ஜென்ரல் சயின்ஸ்ல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. சரியா? ப்ரீவியஸ் இயர்ல எதுல என்னென்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். ஸோ ப்ரீவியஸ் இயர்லன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டிஐல ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல அது ஒரு டேபிள் மாதிரியோ இல்லை பை சார்ட்டோ அது ஒரு சார்ட் மாதிரி கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திருப்பி ட்ரிக்னாமெட்ரி வந்தீங்கன்னா அதுல ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பர் சீரீஸ்ல 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பர் சீரீஸ்னா சில நம்பர் கொடுத்து லாஸ்ட் என்ன நம்பர் வரும், இடையில என்ன நம்பர் வரும், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 3 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 1 கொஸ்டின், பெர்சன்டேஜ்ல இருந்து 1 கொஸ்டின், மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. LCM அண்ட் HCFல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. LCM அண்ட் HCFல பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, 2 நம்பரோட பெருக்கு தொகை இதோட ஒரு LCM இது அப்படின்னா HCF கண்டுபிடிங்க, அப்படி இல்லைன்னா அதோட ரேஷியோ கொடுத்து அதோட பெருக்கு தொகை கொடுத்து LCM கண்டுபிடிங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. பார்ட்னர்ஷிப், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு மாஸ் ரூல் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு 3 கொஸ்டின், 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது பார் மாதிரி கொடுத்து அதை ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மென்சுரேஷனில் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. திருப்பி அலிகேஷன் அண்ட் மிக்சரில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஆவரேஜ் டாப்பிக்லேருந்து ஒரு கொஷினும் ஏஜ்லேருந்து ஒரு கொஷினும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி மொத்தம் மேக்ஸில் வந்து 30 கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இது வந்து எதுலேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 பேப்பரில் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும். ஓகேவா? அடுத்து ரீசனிங்கில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கோடிங் அண்ட் டிகோடிங்கில் ஒரு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. பசில் வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதை சால்வ் பண்ணுற மாதிரி அதுக்கு கீழே ஒரு 3 கொஷின் கேட்டிருப்பாங்க. அப்புறம் பிளட் ரிலேஷன்லேருந்து 3 கொஷின், சில பேப்பரில் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு வென் டயக்ராம் கொஷினில் அது ஒரு செட் கொஷின் மாதிரி கேட்டிருந்தாங்க 3 மார்க்குக்கு. திருப்பி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்னா ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த சிம்பிளை மாற்றி கொடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. இது ரொம்பவே ஈஸி. இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனும் போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே தான் வரும். திருப்பி சிலாஜிசமில் சில பேப்பரில் 4 கொஷின் 5 கொஷினுமே கேட்டிருந்தாங்க. சிலதில் 3 கொஷின், சிலதில் 2 கொஷின் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அனாலஜியில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஜம்பிள் டப்னா என்னென்னா ஒரு வேர்டை வந்து அந்த லெட்டர்ஸை அதுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. திருப்பி ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷனில் 2 கொஷினும், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் வந்து ஒரு 3 கொஷினும் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ இது வந்து 2016 பேப்பரில் ரீசனிங்கில் கேட்டிருந்த கொஷின். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே ஒரு 10லேருந்து 12 கொஷின் கிட்ட கேட்டிருந்தாங்க. சரியா? ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொஷினும், சயின்ஸில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி 3ஐயும் சேர்த்து சயின்ஸில் ஒரு 15 கொஷின், 12லேருந்து 15 கொஷின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு பேப்பர்லையும் கொஷின் வந்து 1-2 கொஞ்சம் வேரி ஆயிடுச்சு. ஒரு இதில் 12, ஒரு இதில் 14 அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பொலிட்டிக்கில் வந்து எவ்வளோ கேட்டிருந்தாங்கன்னா 2லேருந்து 4 கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. இதுதான் ப்ரீவியஸ் இயர் பேப்பரோட அனாலிசிஸ். சரியா? மேக்ஸு, ரீசனிங், ஜிஏல இவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ நாம் இந்த 15 நாள் எப்படி படிக்க போகிறோம், எப்படி நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி CBT 1 லெவலில் கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த 15 நாளைக்கு நாம் எப்படி படிக்க போகிறோங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ மொத்தம் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து படிக்க வேண்டியது 7 hours. அப்படி 7 hours முடியலனா அட்லீஸ்ட் ஒரு 6 hours படிங்க. கண்டிப்பாக 6 மணி நேரங்கிறது முடியாது அப்படிங்கிறதுல வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, 6 மணி நேரங்கிறது ஒரு முடியக்கூடிய நேரம் தான், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான். காலையில் 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம்னு பிரித்து படித்தா கூட 6 மணி நேரம் சூப்பராக படிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நான் சொல்கிற ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, எந்த புக்கு எந்த நோட்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இது வரைக்கும் நடந்த NTPC குரூப் டி பேப்பர் 2ஐயும் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த 2 பேப்பரையும் NTPC பார்த்தீங்கன்னாலே ஒரு 20-25 செட்டுக்கிட்ட இருக்கும். குரூப் டியும் அதே மாதிரி 20-25 செட்டுக்கிட்ட இருக்கும். ஸோ ரீசண்டாக கடைசியாக நடந்த NTPC குரூப் டி பேப்பர் 2ஐயுமே இன்டர்நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த PDF ஃபைலை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நாள் டே 1 ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 மணி நேரம் 3 hours எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் உள்ள மேக்ஸ் கொஷினையும் ரீசனிங் கொஷினையும் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. மொத்தம் மேக்ஸில் 30, ரீசனிங்கில் 30, 60 கொஷின் இருக்கும். இந்த 60 கொஷினையும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 hour உங்களால் எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. திருப்பி அடுத்த 1 hour வந்து கொஞ்சம் கொஷினை சால்வ் பண்ணுங்கள். திருப்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ரெஸ்ட்டு, டிவி பார்க்குறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது எதாவது பண்ணிக்கோங்க. ஓகே, திருப்பி ஒரு 1 hour வந்து மீதி இருக்க கொஷின்ஸையும் முடிச்சிருங்க. 3 hours போதும். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ள மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சால்வ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் போதுமானது. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற PDFல என்ன பண்ணியிருப்பானுன்னா, சொல்யூஷன்னு தனியாக கீழே கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு சில கொஷினுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா நீங்கள் அந்த சொல்யூஷனை போய் பாருங்கள். அப்படி அந்த சொல்யூஷன்லேயே அவனுக்கு புரியாத மாதிரி போட்டிருந்தாங்கன்னா கூகுளில் போய் அந்த கொஷினை டைப் பண்ணி பாருங்கள். டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்யூஷன் வந்து போட்டிருப்பாங்க. அதில் ஷார்ட்கட்டாக எது இருக்கோ அதை பார்த்துக்கோங்க.
ஓகேவா? 3 மணி நேரம். ஒருவேளை நீங்கள் ஸ்லோவாக படிப்பீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 4 மணி நேரம் டைம்னாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. 1 hour ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு நாள் ஒரு செட் ஆஃப் கொஷின் வந்து முடிச்சிட்டிங்க. 60 கொஷின் போட்டிங்க பாருங்கள் ஃபஸ்ட் நாள்லே. திருப்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் முடிச்சாச்சு இந்த டே 1ல். இந்த டே 1ல் திருப்பி இப்போ நம்ம எங்கே வரோம்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வரோம், ஜிகேக்கு. ஜிகே பொறுத்த வரைக்கும் நான் வளன்னு எல்லாத்தையும்லாம் படிக்க சொல்லலை. நான் ஜிகேக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறது 2 ஆப் தான். ஒன்று ஆடா, இன்னொன்று வந்து கிரேடப். எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறானுன்னா ஆடாவில் டெய்லி 15 கொஷின் இல்லைனா 20 கொஷின்ஸ் கிட்ட மினி மார்க் மாதிரி போடுறாங்க, சின்ன சின்ன டெஸ்ட் மாதிரி போடுறாங்க. அது மாதிரி கிரேடப்லையும் மினி மார்க் வந்து போடுறாங்க. ஜிஏக்கு 15 கொஷின் 20 கொஷின் மாதிரி மினி மார்க் வந்து போடுறாங்க. ஓகேங்களா? அது போக மட்டும் இல்லாமல் இவனு என்ன பண்ணுறாங்கன்னா டாப் 300 கொஷின், டாப் 500 கொஷின் அந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி போட்டிருக்காங்க. சரியா? அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இவனுவ போடுறதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின், எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும்தான் போடுவாங்க. தேவையில்லாமல் வள கொலன்னு எதையுமே போட மாட்டாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 1000+ கொஷின் இருக்கும். 1000+ கொஷின் எம்சிக்யூ மாதிரி தான் இருக்கும். ஒரு கோடிட்ட இடங்களை நிரப்புங்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே கோட்வேர்டு வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஜிஏல வந்து சும்மா படிக்கிறத விட ஒரு கொஷினுக்கு கோட்வேர்டு வச்சு ஏதாவது படிச்சிங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது எக்ஸாம் போகிற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெய்லி உங்களால் எவ்வளோ கொஷின் முடியுமோ ஒரு 1000 to 2000 கொஷின் இருக்கும் எப்படியும். ஸோ 1000ல் டெய்லி உங்களுக்கு எவ்வளோ கொஷின் முடியுமோ அவ்வளோ கொஷினை அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டெய்லி எவ்வளோ கொஷின் படிக்க முடியுமோ அதை படிச்சுக்கோங்க. ஜிஏக்கு ஒரு 3 மணி நேரம் போதும். ஸோ அந்த 1 hourல் எவ்வளோ கொஷின் உங்களால் மனப்பாடம் பண்ண முடியுமோ அந்த 1000ல் அவ்வளோ கொஷினை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த 1 hourல் வந்து இந்த மினி மார்க் சொன்னேன்ல 15 கொஷின் 20 கொஷின் மினி மார்க் போட்டிருக்காங்கன்னு, அந்த 1 hourல் மினி மார்க் வந்து குறைஞ்சது ஒரு 3 டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? 3 டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் அவன் வந்து கொடுத்துருப்பானுவேன் மினி மார்க்கில். உங்களுக்கு தெரியவே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த மினி மார்க் எல்லாத்தையும் சும்மா அட்டன் பண்ணி விடுங்க. அட்டன் பண்ணிவிட்டு 0 மார்க் வந்தாலும் பரவாயில்ல, 15க்கு 0 மார்க் வந்தாலும் பரவாயில்ல. அந்த மார்க் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நமக்கு தேவை கொஷின்ஸ் தான் தேவை. ஸோ அவனுவ போட்ட மினி மார்க்கில் உள்ள கொஷின் அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை சப்மிட் கொடுத்தோன்னே. சரியா? ஸோ அந்த சொல்யூஷனையும் படிச்சுக்கோங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஏ ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியாமல் நிறைய அப்படி கவர் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்த மீதி 1 hour என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் என்டிபிசி சம்மந்தமாக இது என்ன சொல்லுவாங்க, ஜிஏக்கு, அப்புறம் ரீசனிங்க்கு, அப்புறம் மேக்ஸுக்கு, இதுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே டெய்லி ஏதாவது ஒரு டாப்பிக்கு ஒரு வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சு. அடுத்து டே 2ல் என்ன பண்ணுறீங்கன்னா டே 2லையும் அதே தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, இன்றைக்கி 2வது செட் கொஷினை எடுங்க. 2வது செட் கொஷினை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி டைம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 3 hours ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உங்களால் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு எவ்வளோ கொஷின் போட முடியுமோ 3 hours அவ்வளோ கொஷினையும் போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் முடிச்சிருங்க. ஸோ டே 2ல் அதே மாதிரி ஃபஸ்ட் நாள் ஃபாலோ பண்ண மாதிரி எல்லாத்தையும் அப்படி ஃபாலோ பண்ணிடுங்க. இங்கே டே 2லையும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஏக்கு அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா பிடிஎஃப், அதில் ஃபஸ்ட்டு 1 hour படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் படித்த எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் விட்டுக்கோங்க. அதுக்கான கோட்வேர்டு எல்லாம் ஞாபகம் இருக்கான்ட்டு. சரியா? அடுத்த 1 hour மினி மார்க் போட ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி திருப்பி 1 hour என்ன பண்ணுறீங்கன்னா ஜிஏல ஏதாவது வீடியோ ஜிஏ பற்றியோ இல்லை ரீசனிங் இல்லைனா மேக்ஸ் பற்றியோ வீடியோஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த வீடியோஸை அந்த 1 hour வாட்ச் பண்ணுங்கள். இந்த 1 hour கண்டினியூஸாக நீங்கள் படிக்கணும்னு இல்லை. 1 hour படிச்சுட்டு 15 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. திருப்பி 1 hour படிச்சுட்டு ரெஸ்ட்டு, திருப்பி 1 hour படிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், செகண்ட் டேயில் ஒரு 60 கொஷின்ஸ் வந்து இதில் முடிச்சிருவீங்க. அப்புறம் டே 3 மொத்தம் 15 நாள் எக்ஸாம்,
15 நாள் இருக்குது நமக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு. ஒவ்வொரு 3வது நாளும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டெஸ்ட் போடுறீங்க. 100 மார்க்ஸுக்கு 100 மார்க்ஸுக்கு டெஸ்ட் போடுறீங்க. உங்களால் ஆன்லைன் டெஸ்ட் முடிஞ்சால் ஆன்லைன் டெஸ்ட் போடுங்க, இல்லைனா ஆஃப்லைன் டெஸ்ட் போடுங்க. ஆன்லைன்னா இல்லைனா ஆஃப்லைன் டெஸ்ட் போடுங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் பேக்கேஜ் வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணும், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. என்னென்னா ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவனுவலே போட்டிருப்பானுவ ஆடா, கிரேடப்பு, அப்புறமா டெஸ்ட் புக்கு, ஆலிவ் போர்டு, இந்த மாதிரி இவனு எல்லாமே அவனோட டெஸ்ட்டை விற்கிறதுக்காக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. மொத்தம் வந்து ஒரு 15 டெஸ்ட் போட்டிருக்கானுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரீ டெஸ்ட் +1 வந்து போட்டிருப்பாங்க. 15 +1 போட்டு அந்த ஒரு டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக போட்டிருப்பாங்க. அவங்களோட டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுதுக்காக. ஸோ எல்லா வெப்சைட்லேயும் போய் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும்ல, அந்த டே 3ல் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுதோ 1 hour 10 minutes 1 hour 30 minutesல அந்த ஃப்ரீ டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். இந்த 30 minutes 1 hour 30 minutesல பாருங்கள், 20 இல்லைனா 15 minute வந்து ஜிகேக்கு கொடுங்க, ஜிஏ அட்டன் பண்ணுற மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் 1 hour 10 or 15 minute இருக்கும், அதை வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வச்சு டெஸ்ட் போடும்போதும் அந்த ரியல் டெஸ்ட் அட்டன் பண்ணுற ஃபீல்ட்லே அட்டன் பண்ணுங்கள். சரியா? அப்படி அட்டன் பண்ணும்போது நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா உங்களுக்கு ஷுவராக தெரிஞ்சால் மட்டுமே அட்டன் பண்ணுங்கள். சும்மா கிளிக் பண்ணி விடாதீங்க. ஒரு ரியல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது என்ன மாதிரி அட்டன் பண்ணுவீங்க, நெகட்டிவ் மார்க் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஓகே எனக்கு இவ்வளோதான் தெரியும் நான் அப்படின்னு போடுவீங்களா? இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நாள் டெஸ்ட் போட்டோன்னே மார்க்கை பார்த்துட்டு அப்செட் ஆகி உட்காருங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் யாராலையுமே நிறைய மார்க் வாங்க முடியாது. அப்புறமா நம்ம வீட்டில் உட்காந்து போடுற எந்த டெஸ்ட்லையுமே 100க்கு 100 வாங்க முடியாது. உங்களால் 40 கொஸ்டின் போட முடியுதா 100க்கு 1.5 மணி நேரத்தில்? ஓகே, அக்யூரசி கரெக்டாக இருக்கா? சூப்பர். அடுத்த நாள் அது அப்படி இம்ப்ரூவ் ஆகும், 60 ஆகும். அதுக்கு அடுத்த நாள் 80 ஆகும். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து 90 கொஸ்டின்ஸ் கூட போடலாம். சரியா? ஸோ டெஸ்ட் போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான வேலை என்ன பார்க்கணுன்னா, 1.5 மணி நேரம் டெஸ்ட்டுன்னா அது முடிஞ்சு அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் அனலைஸ் பண்ணணும்னா ஒரு 3 மணி நேரமாவது அந்த கொஷின்ஸை அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது ஷார்ட்கட்டு ஏதாவது இருக்காரு, சொல்யூஷன் அவனுங்களே கொடுத்துருப்பானுவேன். நீங்கள் சப்மிட் கொடுத்து உங்கள் மார்க் வந்த பிறகு சொல்யூஷன் பார்க்கணுன்னா எப்படி அந்த கொஷினை ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் இருக்கும். 3 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அனலைஸ் பண்ணாதான் நீங்கள் அடுத்த டெஸ்ட் போடும்போது என்ன தப்பு விட்டுருக்கீங்க, ஏன் நெகட்டிவ்ல மார்க் போணுச்சு, அப்புறமா நீங்கள் வந்து அடுத்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், எங்கே வீக்காக இருக்கீங்க, உங்களோட வீக் ஏரியா என்ன, உங்களோட ஸ்ட்ராங் ஏரியா என்ன, எல்லாமே அனலைஸ் பண்ண தான் தெரியும். சரிங்களா? நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் வெறும் டெஸ்ட் மட்டும் போட்டிங்கன்னா இந்த 40லேருந்து உங்கள் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஒரு டெஸ்ட் போட்டிங்களா, ஸ்கோர் வந்துருச்சா, நெகட்டிவ்ல போணுச்சா, போட்டோம், அதில் என்ன மார்க் வருதுன்னெலாம் கண்டுக்கிடாதீங்க. அந்த கொஷின் பேப்பர் தான் நமக்கு முக்கியம். நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அடுத்த டெஸ்ட் போடும்போது அதுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டே 3ல் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஜிஏ பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது அந்த பிடிஎஃப் ஃபைலை படிங்க. பிடிஎஃப் ஃபைல் படிச்சுட்டு திருப்பி மினிமார்க் அட்டன் பண்ணுங்கள். ஸோ மினிமார்க் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி வீடியோஸ் ஜிஏக்கோ இதுக்கு ஏதாவது வீடியோஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி. ஓகேவா? நீங்கள் டெஸ்ட் போட மட்டும்தான் உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெஸ்ட் போடணும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஃபாலோ பண்ணணும். திருப்பி டே 4ல் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டே 1லையும் டே 2லையும் எப்படி படிச்சிங்களோ அதை டே 4ல் திருப்பி படிங்க. ஒவ்வொரு 3வது நாளும் டெஸ்ட் போட்டு அதை அனலைஸ் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்படியே ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 15 நாளோட முடிவில், இந்த 15 நாள் இல்லைனா 14 நாளோட முடிவில் எவ்வளோ கொஷின் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 கொஷின்ஸ் இல்லைனா 900 கொஷின் கிட்ட நீங்கள் சூப்பராக போட்டு அனலைஸ் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிரும், எக்ஸாமில் போய் அக்யூரசி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும், டைம் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியும். ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தான் ஒரு ரியல் எக்ஸாம் போகும்போது அந்த 1 hour 30 minutes வந்து எப்படி கரெக்டாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டுமே மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு போதும் என்ன கேட்டால்.
ஓகேங்களா. அடுத்து இந்த ஜிஏல பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15 நாளோட முடிவில் நீங்கள் ஒரு 1000+ இல்லைன்னா 2000+ கொஷின்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்க. நீங்கள் பிடிஎஃப் எவ்வளோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த பிடிஎஃப்ல எவ்வளோ கொஷின் இருக்குமோ எல்லாத்தையுமே முடிச்சிருப்பீங்க. சரிங்களா. ஏன்னா நம்மளால வந்து நமக்கு டைம் இல்லை. இந்த 15 நாளில் வந்து ஸ்மார்ட்டாக படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. எக்ஸாம் போகும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் இருந்து டெஸ்ட் போடும்போதும் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, அக்யூரசி, ஸ்பீடு, டைம் மேனேஜ்மெண்ட்டு. இந்த 3 இருந்தால் மட்டும்தான் ரயில்வே எக்ஸாமில் வந்து சூப்பராக கிளியர் பண்ண முடியும். முழுக்க முழுக்க இது என்னென்னா அக்யூரசி தான் முக்கியம். நீங்கள் ஒரு 60 கொஷின் போட்டால் 60க்கு 58 கரெக்டாக இருக்கணும். 100 கொஷின் போட்டு ரொம்ப லோவாக மார்க் வாங்குறதுக்கு தெரிஞ்சதை மட்டும் போட்டு கரெக்டாக மார்க் வாங்கி சூப்பராக கட் ஆஃபை கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்டிபிசி எக்ஸாமுக்கு மட்டுமே நான் வந்து ஒரு 27 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். சேனல் ஆரம்பித்து மொத்தமே ஒரு 20 நாள் தான் இருக்கும், 20-25 நாள் தான் இருக்கும். அதில் 27 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த 27 வீடியோஸும் முழுக்க முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதில் நான் என்னெல்லாம் முடிச்சிருக்கேன்னா 18 கேட்ட கொஷின், 16/4/2016 கேட்ட கொஷின்லேருந்து ஒரு 5 செட்டு கொஷின் வந்து நான் முடிச்சிருக்கேன். 5 செட்டுங்கும்போது 300 கொஷின்ஸ் கிட்ட நாம் வந்து அதிலேயே சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா இந்த 5 செட்டு கொஷினையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஷின் போகும்போது உங்களுக்கே ஸ்பீடு வந்துடும். ஏன்னா ஒரு இதில் கேட்ட மாடல் தான் அப்படியே அடுத்த இதுலேயும் கேட்டிருப்பாங்க. நம்பர்ஸ் மட்டும்தான் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அது போகவே இன்னும் 12 செட்டு கொஷின் வந்து சால்வ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இன்னும் இருக்க 15 நாளில் இந்த 12 செட்டில் குறைஞ்சது 6லேருந்து 7 செட்டு கொஷின் வந்து நான் சால்வ் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் வீட்டில் உட்காந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டுட்டு இருப்பீங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோவையும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து உங்களோட மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகேவா. அப்புறம் ஒருவேளை நீங்கள் ஜிஏ வந்து டெய்லி படிக்கலை, ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா அந்த டாப் 300 கொஷின், டாப் 1000 கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு கோட் வேர்டு வச்சு போடுறேன். அதையும் பாருங்கள். ஓகேவா. இப்படி படித்தாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம அப்ராக்சிமேட்டாக சின்சியராக நீங்கள் இந்த 15 நாளில் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் மட்டுமே 50 மார்க்கு கிட்ட வாங்கலாம் குறைஞ்சது. ஒருவேளை கொஷின் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னா 55+ மார்க் கூட வாங்கலாம், 55+ மார்க்ஸ் கூட வாங்கலாம். ஜிஏ பொறுத்த வரைக்கும் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பேங்க் எக்ஸாம்ஸ் முன்னாடி படிக்கும்போது அப்போல்லாம் இந்த ஆடா இவனுவ போடுறதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தாலே ஜென்ரல் அவேர்னஸில் வந்து நல்ல ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. நான் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது அந்த டைமில் சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 20லேருந்து 25 கொஷின்ஸ் வந்து வாங்கலாம். 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். அதில் 20ஆவது இதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக CBT 1ல் வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிடலாம். நமக்கு CBT 1 பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் நிறைய வேணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட கேஸ்ட்டுக்கு நம்மளோட கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்களோ அந்த கட் ஆஃப் எடுத்தாலே போதுமானது. CBT 1 மார்க் வந்து ஃபைனல் செலெக்ஷனில் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் 2வது ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி தான் இந்த மார்க்கு. ஓகேங்களா. ஸோ கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 65 to அதே 70 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு மேலெலாம் ரொம்ப கூட்ட மாட்டாங்க. அப்புறம் கொஷினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ரயில்வே கொஷின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மாடரேட்டாக இருக்கும், அவ்வளோதான். டிஃபிகல்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் சில கொஷின் மேக்ஸில் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இதெல்லாம் ஒரு 30 செகண்ட்ஸில் போடுற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து 2 நிமிஷத்தில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எக்ஸாம் நினச்சி ரொம்ப பயந்துகிட்டே இருக்காதீங்க. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தவங்கள விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படித்த எங்களோட டீம் வந்து நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸாமில். ஸோ அதனால் ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம்தான். அதை எப்போ போடணும், ஸ்மார்ட் ஒர்க் எப்போ போடணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. கடைசி டைமில் சூப்பராக பிளான் பண்ணி படித்தா அடிச்சிடலாம். நம்ம எக்ஸாம் வந்து சூப்பராக பாஸ் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் CBT 1 வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணுங்கள். சுருக்கமாக சொல்ல போனால் அடுத்து ஜிஏக்கு அவங்க போடக்கூடிய முக்கியமான கொஷின்ஸை மட்டும் கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்ட், அந்த லிங்கை வந்து கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸையும் பாருங்க. ஓகேவா? கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். எப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து உடனே கிடைக்கல அப்படின்னா அதை விட பெருசாக ஒன்று கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால வெக்ஸ் ஆகாதீங்க. டெய்லி உட்காந்து ரிலாக்ஸாக படிங்க. இன்னும் 15 நாள் இருக்கு. 15 நாளில் சூப்பராக படிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஜாலியாக படிங்க, நல்ல மார்க் வாங்கலாம். திருப்பியும் நாம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.